ஈரோட்டு மண்ணின் மடியில் பிறந்த பாக்யராஜ் ஒரு கலைஞனாக செதுக்கப்பட்ட இடம் கோயம்புத்தூரின் பாப்பநாயக்கன் பாளையம் தான். இந்த வீதிகளில் அவர் சுமந்து வந்த கனவுகள் தான் பிற்காலத்தில் உலகமே வியக்கும் திரைக்கதை மேதையாக உயர்ந்தது. காகிதத்தில் அவர் கிறுக்கிய வரிகள் எல்லாம் வெள்ளித்திரையில் கவிதைகளாய் மாறின. அந்த 7 நாட்கள் முதல் முந்தானை முடிச்சு வரை அவர் தொட்டதெல்லாம் ரகம், அவர் சொன்னதெல்லாம் சகாப்தம். சினிமாவை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் பார்க்காமல் வாழ்வியலின் நுணுக்கங்களை மிகச் சாதாரண மனிதர்களுக்கும் புரிய வைத்த மாயாஜாலக்காரர் அவர். ஒரு நடிகராக சிரிக்க வைத்தவர், ஒரு இயக்குனராக சமூகத்தை சிந்திக்க வைத்தார். கதை சொல்லும் கலையில் தனக்கென ஒரு தனித்துவமான இலக்கணத்தை வகுத்து திரைக்கதை மன்னன் என்ற பட்டத்தை தன் உழைப்பால் செதுக்கிக் கொண்டவர். ஆனால் இவரை போன்றதொரு திரைக்கதை மன்னனை இனிவரும் காலத்தில் நாம் காண முடியுமா? திரையுலகில் இவர் விட்டுச் சென்ற வெற்றிடம் ஈடு செய்ய முடியாதது. திரையுலகின் ஒரு பெரும் சகாப்தம் என்று மௌனத்தில் உறங்குகிறது. அவர் விதைத்துச் சென்ற நகைச்சுவையும் யதார்த்தமான கதைகளும் காலத்தின் சுவர்களில் என்றென்றும் அழியாமல் நிலைத்திருக்கும். இனிவரும் காலங்களில் இவரை போன்றதொரு திரைக்கதை மேதையை மீண்டும் காண்பது அரிது. இந்திய திரையுலகின் ஒரு பெரும் வரலாற்றை கனத்த இதயத்தோடு வழியனுப்புகிறோம். நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு.